ஹே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ரேடியன்ட் சினிமாஸில் டிக்கெட் ப்ரைஸ் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து ரேடியன்ட் சினிமாஸ் வந்து Jan 10 அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்க்ரீன் இருக்குது, ஹியூஜ் பார்க்கிங் ஸ்பேஸ், பெரிய ஸ்க்ரீன் அண்ட் இன்னும் வந்து எபிக் ஸ்க்ரீன் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. இன்னும் ஒரு 10-15 டேஸ் ஆகலாம். ஸோ அது அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அந்த அட்மின் டீம்லேருந்து. மற்றபடி இங்கே முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இங்கே வந்து படுத்துகிட்டே எல்லாம் பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்டீரியர், கொஞ்சம் லெக் ஸ்பேஸ், இங்கே ஒரு சில சீனில் லெக் ஸ்பேஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. கிராண்டேலே ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போது நம்ம அப்டேட் பற்றி என்னென்னா பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே டிக்கெட் ப்ரைஸ் வந்து 190 ரூபா ப்ளஸ் வந்து 35 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்குறப்போ 225 ரூபா பக்கத்தில் வந்துடுது. மற்ற தேட்டர் மாதிரி வந்து அந்த 60 ருப்பீஸோ இல்லை 120 ருப்பீஸ் அந்த ஒரு கேட்டகரியே இல்லை. அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போகிறேன் இப்போது. சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த 120 அண்ட் 60 ருப்பீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லா ஸ்க்ரீன்லையுமே வந்து இல்லை. முக்கியமாக அந்த கேரினோ அந்த ஸ்க்ரீனில் வந்து கிடையாது. அந்த ஃபஸ்ட் ரோ அந்த 60 ருப்பீஸில் 120 ருப்பீஸ் அந்த கேட்டகரி கூட வந்து கிடையாது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வந்து இந்த 60 ரூபா அந்த டிக்கெட் செக்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறது வந்து சேஃப். சம்டைம்ஸ் வந்து கவுண்டரில் வந்து அதை சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து டிக்கெட் வந்து பேடிஎம் ஆர் டிக்கெட் நியூ அந்த ஆப்பில் தான் வந்து பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு கேப்டன் மில்லர், ரயலான், அதுக்கப்புறம் வந்து மேரி கிறிஸ்மஸ் அந்த படம்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து அந்த ஆர்டிஏ ஸ்க்ரீன், ஏஆர்டி அந்த ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 60 ருப்பீஸ். பட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 95 ருப்பீஸ் மாதிரி வந்துடுது. மேபி உங்களுக்கு பேடிஎம் கூப்பனாக யூஸ் பண்ணலாம். பட் அது கண்டிப்பாக ஒரு 2 டிக்கெட் ஆர் அமௌண்ட் வந்து 200க்கு மேலே இருந்தால் தான் வந்து அந்த கூப்பன் கோடை கூட வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து 120 செக்மெண்ட் கூட இருக்குது. பட் 120 என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் ஒரு 2-3 ரூபா கொடுத்துருக்கலாம். பட் ஒரே ஒரு ரோ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்டே ஸ்க்ரீனில் வந்து 60 ரூபா செக்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, 120 ரூபா செக்மெண்ட் இல்லை. நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 ரூபா எனக்கு தெரிஞ்சு புக் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மற்றபடி மற்ற எல்லாமே 190 தான் வச்சுருக்காங்க. மேபி 120 கூட வந்து இங்கே ஒரு 5-6 ரூபா வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கேரினோ ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாகவே வந்து எந்த கேட்டகரியுமே ஆட் பண்ணல. ஸோ இங்கே கூட 120 கேட்டகரி ஆட் பண்ணி ஒரு 2 ரூபா வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெர்டோர், ஸோ இது வந்து இருக்கிறது ஐ திங்க் இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்க்ரீன் நினைக்கிறேன். ஐ மீன் ஸ்மாலஸ்ட் அந்த ஆக்குபன்சி. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த 60 ரூபா செக்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த 120 ரூபா செக்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ இதுலையுமே நீங்கள் அந்த 60 ரூபா புக் பண்ணிங்கன்னா 95 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ஆன்லைனில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த 60 ரூபா செக்மெண்ட் முக்கியமாக நீங்கள் அங்கே கவுண்டரில் போய் கேட்டால், இப்போ கோபுரம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு கவுண்டரில் வந்து 60 ரூபா டிக்கெட் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் ஆன்லைனில் புக் பண்ணி போகிறது பெட்டர்.